அந்த மாதிரி முதல்ல தான் வந்து ஒன்று ஒன்றா போடுவாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஒட்டா இங்கே வா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பொருள் எடுக்க போகிறோம். அது என்ன பொருள்னு பட்டு சொல்லுவாங்க. அந்த பொருளை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்க போகிறோம். கல்யாணத்துலேருந்தே இப்போ கல்யாணம் ஆனாக்கா அந்த பொருளை மாற்றுவாங்களாம். நாங்கள் இன்னும் அந்த பொருளை மாற்றவே இல்லை. மாற்றணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை ஒரு வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த பொருளை மாற்றணும். 5 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். அதை போயிட்டு சேஞ்ச் பண்ண போறேன். அது ஏன் சேஞ்ச் பண்ண போறோம், அது எதனால சேஞ்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்க்கலாம். வீடியோ அது என்ன பொருள்னு வீடியோல பாருங்க. போலாமா? என்னது? பட்டாசு வெடிக்குதாம்பா. பட்டாசு வெடிக்க போறோம். போலாமா? சுடுது. என்னடா இது இவ்ளோ ஆடு? செம்மறி ஆடு. எவ்வளவு ஆடு? நம்ம ஊர்ல இவ்ளோ ஆடு வளர்க்கறாங்க. இந்த மாதிரி 4-5 பேர் வளர்க்கறாங்க பட்ட. நம்ம ஊர்லயா? செம்மறி ஆடுலாம் ஆடு வளர்க்கறவங்க பெரிய பணக்காரர் உண்மையாலுமே. ஆனா பார்த்தா அவங்க தான் இருக்குதுல ஏழைப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. அவ்வளோ ஆடு இருக்கு. ஒவ்வொரு ஆடு 5000 6000. அப்படியா? ஆமா. அப்ப நாமளும் ஆடு வளர்க்கலாமா? காசு வேணுங்க. நமக்கு 5 ஆடு வாங்க. என்ன வேணுமா? என்ன வேணும்? டீ தாத்தா கடையில் போய் குடி. இவர் டெய்லி தாத்தா கடையில் டீ குடிச்சு பழக்கமாயிட்டாரு. இவர் அவன் டெய்லி டீ கடையை இட்டு போய் நீ தான் பழக்கப்படுத்திட்ட. ஆமாம். போகலாம். என்னவா? குளிர்தா? 2 நாளா செம வெயில் இங்கே அடி சில்லுன்னு இருக்கு. காஞ்சி போய் தீஞ்சி போய் வந்து அம்மா அப்பா வீட்டில் போய் உட்காந்து இப்போ. மெட்டி தான் எடுக்க போறோம். மெட்டி தான். இது ரொம்ப வந்து தேஞ்சிடுச்சு. இது 5 வருஷம் ஆச்சு போட்டு. இது ஏன் இப்படி தேயுது அப்படின்னு சொன்னாங்க. திட்டினாங்களா வீட்டை. சரி மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி இது கையில் நான் வேற இது வராதுன்னு நினைச்சேன். வந்துடுச்சு ஈஸியா. இது பாருங்க எப்படிலாம் இருக்குன்ட்டு. கட்டு. ஆமா. இது ஆனா கீழே கழண்டிலாம் விழல. தேஞ்சிடுச்சு. அப்படியே தேஞ்சி வளைஞ்சிடுச்சு. கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல 2 வருஷத்துல மாத்திர பொருள் சொல்லுவாங்க. இல்ல 1 வருஷத்துல 2 வருஷத்துல எப்பப்பெல்லாம் தேயுதோ அப்பப்பெல்லாம் மாத்திடணும். ஆனா நான் மாத்தல. டைம் கிடைக்கல. இது இன்னொன்னுலாம் கைட்ட முடியலையே. கொரடா தாங்க. கையிலே பிடிச்சி இழுத்துட்டேன். இது வந்துச்சு. அது நல்லா தேஞ்சித்து பட்டது. இது வர மாட்டேது. கைட்டு பட்ட பிடிச்சிக்கினு எடு. ஆட்டம். நாங்கள் 2 பேர் தெரியுமா? அம்மா அப்பா தெரியுமா? இப்போ யார் வீடியோ எடுக்கிறாருன்னா வச்சந்தான் வீடியோ எடுக்கிறாரு. ஐயோ சரி வருது. என்ன பண்ணுற? அவ்வளோதான் வந்துடும்ல. அதெல்லாம் இப்போ எங்க இப்போதான் வந்து ஒன்றுலே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வருது இல்லை? அது ட்ரெண்டிங். இப்போலாம் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. 1லே 2 3 கலந்து வர மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி முதல்ல தான் வந்து ஒன்று ஒன்றா போடுவாங்க. இப்போலாம் அப்படிலாம் இல்லை. இதுல பாருங்க மொத்தம் நிறைய இருக்கு. இதுல இது மாதிரிலாம் போடுவாங்க. அது 5 வருஷம் போட்டல சிம்பிளா 2 இது கொஞ்ச நாள் போட்டு ஆசைக்கு அப்புறம் வேற பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டோன்லாம் கொட்டாது. அது ஸ்டோன் இல்லை. அது பெயிண்ட். அந்த பெயிண்ட் வந்து விடாது. ஆனால் அது வந்து எல்லாமே பெயிண்ட் தான். ஆமாம். அது கல்லுலாம் இல்லை. அது
ஜல்லு ஜல்லுன்னு கேட்கும் பாக்குற அதெல்லாம் இது மாதிரிலாம் பார்த்ததில்ல. இது மாதிரிலாம் எனக்கு வேணாம். இதே ஏதா பாரு. வேறனா இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, ஒன்ன காமிச்சிருக்கேன் பாரு. நம்ம எங்க வந்திருக்கோம்? பாண்டிக்கு. பாண்டி இல்லடா, இது திருக்கனூர். இதுவும் பாண்டி தான், பாண்டிச்சேரி தான். திருக்கனூர். இது ஓகேவா பாரு. எதுப்பா உனக்கு ஓகேவானா பார்த்துக்கோ, உனக்கு ஓகேன்னா எடுத்துக்க. ரொம்ப பட்டையா வேண்டாம். இதான் இருக்குதுல கொஞ்சம் மெலிசா இருந்துச்சு, அதான் இதே எடுத்துக்கிட்டேன். இது போகுமான்னு தெரியல, வேற இல்லை. நீக்கி போட்டு அமைக்கலாம். இது வெயிட் சொல்லுங்க. நாங்க அங்க போய் நிறுத்திட்டோம், நான் வண்டியை அங்க போய் நிறுத்திட்டேன். ஆதிநாத் தான் போகணுன்றான். இது இல்லை, இது சரவணா, இது ஆதிநாத் பக்கத்துல. அதனால தான் போய் வண்டி மறுபடியும் எடுத்துக்கிட்டு வரேன். நான் இங்கே தான் வருவேன். நான் அது அங்கே போய் வண்டி எடுத்துட்டு அது உள்ளார போகிறேன். நான் ஆதிநாத் தானே போவேன் அப்படின்றாங்க. இதாப்பா ஆதிநாத் இல்லையா? அப்புறம் தான் வண்டியை போயிட்டு எடுத்துட்டு வரேன். போய் வரட்டேண்ணா, நான் போய் வரேன். டீயா டெய்லி? ஆனால் நீ டீ குடிக்க கற்றுக்கிட்ட. காமி எங்கே எடுத்ததுலாம்? வீட்டை போய் போட்டுக்கலாமா? வீட்டிலாம் கொரடா இருந்தால் தான் போட முடியும். இந்த மாதிரி கொரடா இருந்தால் தான் போட முடியும். அதெல்லாம் போட முடியாது. பட்டு என்னது? பப்பு பப்பு இருக்கே. என்ன பட்டே காலில் போட்டு விடுவா? நீயும் போட்டுக்கலாம் கிரி. சரி போட்டு விடு. அம்மா ஏன் முக்கிய காரணம் மெட்டி மாற்றதுக்கான ரீசன், உண்மையான ரீசன் தேஞ்சிச்சு. ரொம்ப தேஞ்சி மெட்டி காலில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து காயெல்லாம் வருமா, வீடு வந்து தேஞ்சிருமா, பிரச்சனை வருமா, அப்புறம் என்னமோ சொன்னாங்க. ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பட் வந்து வீடு வந்து எப்படின்னா தேஞ்சிருமா, இது எப்படி தேய்தோ அது மாதிரி. அதனால மாற்றணும்னாங்க. இது வந்து இது மாற்றத்துக்கு காசுலாம் இல்லாமலாம் இல்லை, நிறைய காசுலாம் இருந்துச்சு. பட் மாற்ற டைம் இல்லை, மாற்றவும் தோணலை. அதுக்கான நேரம் வரல. இப்போ நான் தான் கூப்பிட்டு போயிட்டு கம்பல் பண்ணி வா மாற்றுவோம்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வந்தோம். இதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். போடலாம், காலில் போடலாமா? இன்னொன்று வச்சுங்களா? மோதிரம் இல்லை, போடு வா, அம்மா காலில் போடு வா. பத்தலையா? கொடரை எடுத்து நீக்கணும். கொடரை எடுத்து நீக்கிய போடணும். வா கால் மேல தான். கிட்டி மேலம் கொட்டினான் மணப்பெண்ணை, தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அப்பா போட்டாச்சா? ஓகேவா? இருப்பட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். இரு, அப்புறம் அழுத்தினாலும் அம்மான்னு கத்துறியே. லேசா இதெல்லாம் நெரிச்சு விடு கோடா போட்டு. நான் வந்து ரெண்டு மெட்டி மொத்தம் 4 மெட்டி போட்டுட்டு இருந்தேன். அதுதான் 5 வருஷமா போட்டேன். இப்போ கொஞ்சம் வேற மாதிரி போடலாமேன்ட்டு தான் இது மாதிரி எடுத்துருக்கேன். அப்படியா? நல்லா தாங்குது, அழுந்திக்குது. ஓகேவா? மொத்தையா இருக்குது, அடி தடியா. அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். மொத்தையா இருக்குமா? இவ்வளோ சைஸ்ல போட்டு விரலே மறைச்சுக்க மாக்குறேன், அந்த சைஸ்ல இருக்கு. இது வந்து சின்னதா இருந்தாலும் அழகா இருக்குல்ல, அதனால இதை எடுத்தேன்.
மெட்டி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். என்னப்பா எங்க அவங்க வீட்டு மெட்டி எடுத்தாச்சு. எப்பா நிறைய பேர் அம்மாவே சொல்லுவாங்க மெட்டிலாம் வந்து தேவைக்கூடாது போகக்கூடாது அப்படி இப்படி. என்னுடைய சிஸ்டர்லாம் வந்து அடிக்கடி மெட்டி மாத்திருக்கா. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வீடு, 1 வருஷத்துக்கு ஒரு வீடு, 2 வருஷத்துக்கு ஒரு வீடு, நிறைய மெட்டி மாத்தினா. இவ்வளோ மெட்டி மாத்தினால 5 வருஷமா ஒரே மெட்டி தான் போட்டு கிடக்குற, அதெல்லாம் போடக்கூடாது, மாத்திடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டி வந்து அடிக்கடி மாற்றணுமா அப்படின்ட்டு கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள். அது மாற்றணுனாக்கா என்ன என்ன அதனால வருஷத்துக்கு ஒரு வீடு மெட்டி மாற்றணுமா? மெட்டி தேயக்கூடாது. அம்மா சொல்கிறாங்க 6 மாதத்துக்கு ஒரு வீடு கவுர் மாற்றினா 1 வருஷத்துக்கு ஒரு வீடு மெட்டி மாற்றணும். 6 மாதத்துக்கு ஒரு வீடு கயிறு மாற்றணுமா? ஆமாம். அப்போ இந்த கயிறு போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, மாற்றிடணும் இல்லைம்மா? அப்படியே வரும்போது என்ன பண்ணோம்னா எங்கே அது நான் எடுத்துகிட்டு வரலையே. இது வந்து பாப்கார்ன் வீட்டிலே பொரிக்கிறதுக்காக 4 கிலோ 30 ரூபா அது வாங்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் வாங்கலை. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இது ஒரு 30 ரூபா வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் மெட்டிக்கு எக்ஸ்ட்ரா காசுலாம் எதுவுமே தரல. என்னுடைய 4 மெட்டி வந்து 950 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அது அப்படியே ஈக்குவல் ஆயிடுச்சு காசு. பட்ட நம்ம வாங்கி இந்த பாப்கார்னை பொரிக்கிறாங்க. மூஞ்சில் அடிச்சிருந்தா இப்போ அழகாக பொரிஞ்சு வரும் பாரு பாப்கார்ன். ஏய் இன்னும் டைம் ஆகணும். இது நல்லா மூடு நல்லா மூடு. இவங்கிட்ட காமிக்க வெடிக்குதா? பாப்கார்ன் வெடிக்குதா? வா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருக்கனூரில் வந்து பாப்கார்ன் வாங்கியிருந்து பொரிச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் இன்றைக்கி எதுக்காக போகணுன்ற வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. மெட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.